இப்போது உளுந்த பருப்பு சட்னி செய்யலாம். அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கப்பு ஒரு சின்ன அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதை உளுந்து நல்லா இந்த மாதிரி வறுந்தப்பட்டோன்னே ஒரு நல்லா கொஞ்சம் இப்படி ப்ரௌன் ஆன உடனே அதை எடுத்துடலாம். கொஞ்சம் ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, காஞ்ச மிளகா, வெங்காயம் இதை இதில் போட்டு நம்ம இதே எண்ணெயில் அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சால்ட்டு. இது நல்லா இப்படி வதங்கிட்ட பிறகு இதை எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் எடுத்துட்டு இது கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வச்சிடலாம். இப்போ நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு. இப்போ நம்ம போட்டு இது கிரைண்ட் பண்ணிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை.